வெல்கம் டு டாப் ஐஸ். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இன்னைக்கு கட்டிமேன் எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 2ஓட எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரியா? வாட் இஸ் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன்? பின்வரும் பரவலின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பின்வரும் பரவலின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பின்வரும் பரவலின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணலான்னு பார்ப்போம். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களா, ஏன்னா மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இது என்ன பண்ணுவோம்? சமேஷன் f of x டிவைடட் பை f. சரியா? இந்த மெத்தடில் போடுவோமா? சரி, இந்த மெத்தடில் போடாமல் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்லையும் ட்ரை பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம மிடில் என்ன இருக்குது இங்கே பாருங்கள், 60 இருக்குது. இங்கே பாருங்கள், நியரஸ்ட் எல்லாமே 60க்கு கிட்ட தான் இருக்குது இந்த நம்பர்ஸ் எல்லாமே. அப்போது நான் மிடில் உள்ள மார்க்ஸ்லேருந்து வந்து 60ங்கிற ஒரு வேல்யூலேயே இருக்கிறேன். நீங்கள் என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். சரியா? நான் வந்து 0ல் முடிகிற நம்பர் 60ங்கிறத நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ 16 நம்ம எடுக்கும்போது இப்போது -60 எல்லாத்துலேயும் -60 பண்ணணும். எங்கே பண்ணணும்? மார்க்ஸ்லேருந்து -60. அப்போ -60 பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? -41. அப்போ இங்கே -60 பண்ணால் கிடைக்கும் -24. அப்போ இங்கே -60 பண்ணால் என்ன கிடைக்கும்? 0. இப்போ வந்து இந்த வேல்யூஸ்லாம் -41 × 63, -24 × 62 × 0. அடுத்து வந்து இங்கே எவ்வளோ இருக்கும்? 50 பண்ணால் 9 × 17. அடுத்து இங்கே என்ன வரும்? 25. -60 பண்ணால் அப்போ -60 பண்ணால் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போது -41 × 63. சரியா? -41 × 63, 63 × 41, 63 + 4 3s are 12, 24 25. இப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்பா? 3 8 25, 2583. மைனஸில் இருக்கா? 2583. சரியா? அடுத்து இங்கேயும் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன வந்திருக்கு? 60. ஓகேவா? இப்போ 240 வச்சுக்கோ, 240 ஓகேவா? இப்போ அடுத்து என்ன இருக்குது? 240 × 60 முதல்ல கண்டுபிடிப்போம். அடுத்து 2 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 0, 4 2s are 8, பேலன்ஸ் 2, 6 6 12, 13 16. அடுத்து என்ன இருக்கும்? எத்தனை? இன்னும் 2 24 கண்டுபிடிக்குமா? 24 ஆட் பண்ண எத்தனை? 8. ஓகேவா? 4 8 1488. என்ன கிடைக்குது? 1488 -1488 கிடைக்குது. இந்த மைனஸ் டேர்ம் முதல்ல ஆட் பண்ணால் எவ்வளோக்குப்பா கிடைக்குது? 11 8 8 16 17, பாக்கி ஒன்று 9 10. அப்போ என்னது? 4. அப்போ -4071 கிடைக்குது. அடுத்து எல்லாமே ப்ளஸ். 0வோட 59 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சரியா? அடுத்து 9 × 7 3. இங்கே எத்தனைப்பா? 9 7 எத்தனை? 63. 9 ஒரு 6 எத்தனை? 153. இப்போ 153. அடுத்து இங்கே × 7 பண்ணால் என்ன கிடைக்கும்? 0. 7 5s are 35, பேலன்ஸ் 3. 2 7s are 14. 15 16 17, 1750. இப்போ 1750வும் அடுத்து என்னப்பா இருக்குது? 153. இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 10 7 8 9. அப்போ 1903, 1903. இங்கே மைனஸ் டேர்மில் இருக்குது, இங்கே ப்ளஸ் டேர்மில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்ப்பா? இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 11ல் 3 போச்சுன்னா எத்தனை? 8 வரும். அடுத்து இங்கே 6 அப்படியே வந்துடும். இங்கே 10ல் 9 போச்சுன்னா 1 வந்துடும். 3ல் 2 போச்சுன்னா 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 2. 2168 கிடைக்கும்ப்பா. இப்போ 2168 கிடைக்குது. இந்த 2168 என்ன பண்ணணும்? மைனஸில் இருக்கா? அப்படியே விட்டுருங்க. 2168 என்ன பண்ணணும்? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன வேல்யூ பாருங்கள். இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை முதல்ல ஆட் பண்ணுப்பா. ஆட் பண்ண என்ன கிடைக்கிது? 7 7 3 ஆட் பண்ணால் 10 19 19 20 21. இப்போ பேலன்ஸ் என்ன? 1 பேலன்ஸ் 2. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள் 7 8 8 15 8 5 13 13 ஒரு 6 எத்தனை? 19 19ம் ஒரு 6 எத்தனை? 15 19ம் ஒரு 6 எத்தனைப்பா வருது? இப்போ வந்து 19ம் ஒரு 6ம் எத்தனை வருது? 15 16 17. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன வருது? 8 டேபிள்ஸில் முடியுதா? இப்போ 8ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 8 8 சார் எத்தனைப்பா? 8 7 சார் எத்தனை? 56, பேலன்ஸ் 5 8 8 12 எத்தனை? 8 8 7 சார் எத்தனைப்பா? 8 8 16. ஓகேவா? 271. 8 8 16 16. ஓகேவா? 271 கிடைக்கும். 8 8 16. 16ம் ஒரு 5 எத்தனைப்பா வருது? இந்த அப்சர்வேஷன்ஸ் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 8 8 16 17 18 19 20 21. இப்போ 2166. அப்போ எத்தனை டேர்ம்ஸ் வருதுப்பா? 8 டேர்ம்ஸ் வருது. 8 டேர்ம்ஸ் வருதா? இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம என்ன எடுத்துருந்தோம்? டேக்கன் வேல்யூ 60. அப்போ 60ல் -8 கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 52.
இப்போ ஆன்சர் வந்து பார்த்துருங்க 52. அந்த மெத்தடில் போடலாம், இருந்தாலும் இந்த ஆல்டர்னேட் மெத்தடை தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக இந்த மெத்தட் நடத்தி. ஓகேவாப்பா? ஓகே, இந்த மெத்தடையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 pipes A and B can fill a tank 7,800 liters in 12 hours and 10 hours respectively. If they are opened together, how many hours will take the final empty tank of 8,800 liters அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். அப்போ 2 குழாய்களும் ஒன்றாக திறக்கப்பட்டால் 8,800 லிட்டர் கொள்ளளவு கொண்ட காலி தொட்டியை நிரப்ப எத்தனை மணி நேரம் ஆகும்? சரிங்களா? அப்போ ஃபில் தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ 7,800 இது வந்து எனக்கு 2 எஃபிஷியன்சி வேணும். 12 மணி நேரத்துக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும், 10 மணி நேரத்துக்கு ஒரு எஃபிஷியன்சி, அதோட திறன் கிடைக்குமா? அப்போ 10 மணி நேரத்துக்கு கண்டுபிடிச்சா எத்தனைப்பா வரும்? 780. அதோட இங்கே என்ன கிடைக்கும்? 12 மணி நேரத்துக்கு கண்டுபிடிச்சா 780 சாரி 78,000 சாரி 7,800 அதோட 12. இந்த 78 எத்தனை 12பா இருக்குது? 6 12 இருக்குது. 6 12 போச்சுன்னா எத்தனைப்பா வரும்? இப்போ 6 12 போச்சுன்னா இப்போ 60 60ஓட 72 இப்போ பேலன்ஸ் 6 இப்போ 5 இப்போ 650. 650 கூட்டினா என்னப்பா கிடைக்கும்? 0 13 ஓகே 1430 கிடைக்கிது. இப்போ நமக்கு எவ்வளோ எடுத்துருக்காங்க? 8,800 லிட்டர் டிவைடட் பை 1430. 0க்கு 0 கேன்சல். இப்போ 88 எதெல்லாம் படிக்கலாம்? 11ஆல் கேன்சல் பண்ணலாமா? அப்போ இது 11ஆல் அடிக்கலாமான்னு பார்ப்போமா? அப்போ 14க்குள்ளே எத்தனை 11 இருக்குது? ஒரு 11 தான் இருக்குது, ரிமைனிங் 3. அப்போ 33 அடிக்கலாமா? 3 11 இருக்குது. அப்போ இங்கே எத்தனை 11 இருக்குது? 8 11 இருக்குது. அப்போ 80/13 ஹவர்ஸ். அப்போ 80/13 மணி நேரங்கள். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குப்பா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 80/13 ஹவர்ஸ். சரியா? Next question. From a taxi stand, 2 cabs started at a speed 54 km per hour at an interval 29 minutes. Both cabs are traveling in the same direction. A man, same direction என்ன போடுவோம்ப்பா? மைனஸ். ஓகேவா? opposite direction plus. A man can come in the opposite direction towards the taxi stand meets the cab's interval 12 minutes. Find the speed of the man. அப்போ மேனோட ஸ்பீடு இது வந்து ரேஷியோ மெத்தட்லேயே போடலாமா? ஸ்பீடு டைம் தானே கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ரேஷியோ மெத்தட்லேயே போடலாம். அப்போ டாக்ஸி, சரியா? டாக்ஸி எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 54 km/h. என்னதுப்பா? 29 டைம்ஸ் ஆஃப் இன்ட்ரவலா? அப்போது டாக்ஸியோடது பாருங்கள் 54. இதான் டாக்ஸியோட ஸ்பீடு. ஸ்பீடு ரெண்டோட ஸ்பீடு, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் என்னது? டைம். சரியா? கொடுத்துருக்க இன்டர்வல் என்னப்பா? இங்கே கொடுத்துருக்க இன்டர்வல் என்னதுன்னா இங்கே 12. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 12 minutes ஆஃப் த இன்டர்வல். என்ன சொல்லியிருக்காங்க? டாக்ஸி ஸ்டாண்ட் மீட்ஸ் த கேப், த இன்டர்வல் என்னதுப்பா? 12 minutes. ஓகேவா? அப்போ என்ன மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க? 12 minutes. அதுதான் இங்கே போகணும் இந்த டைம். சரியா? இப்போது நம்ம மேனோட ஸ்பீடு தான் கேட்குறாங்க. இதான் மேனோட ஸ்பீடு. ஓகேவா? இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? அந்த 2 இன்டர்வல் கொடுத்துருக்காங்களா? ஒன்று 12. சரியா? அடுத்து 12 minutes. இங்கே என்ன இருக்குது? 29 minutes. இதோட டிஃப்ரென்ஸ்ப்பா 29 - 12. இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும்ப்பா, இந்த சம் சால்வ் ஆகிடும். சரியா? இப்போ 54 டிவைடட் பை மேனு ஈக்குவல் டு 12 டிவைடட் பை, இதில் 12 போச்சுன்னா என்னப்பா? 7. அடுத்து என்னது? 17 கிடைக்குமா? இதில் 6 டேபிள்ஸில் அடிக்கலாமா? இதில் 2 6 இருக்குது, இதில் எத்தனை இருக்குது? 9 6 எத்தனை? ஓகேவா? 54. ஓகேவா? அப்போது 17 × 9 டிவைடட் பை 2வா? ஓகே, 17 × 9 என்னப்பா? 9 7s are 63, பேலன்ஸ் 6, 9 153 டிவைடட் பை 2. இப்போ அடித்தா என்னப்பா வரும்? 7 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் என்ன? 6 டைம்ஸ் வரும். அப்போ 76.5. 76.5 ஆப்ஷன் எங்கேப்பா இருக்குது? 76.5. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The selling price of a bed is 2 times of the initial, then the profit is 10 times of the initial profit percentage அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது? இன்னொரு 2 times of SP அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்க?
10 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிங்கிறது 10 பியா மாறி இருக்குங்கிறாங்க. இப்போ பாருங்கப்பா, இது டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும் எனக்கு? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இனிஷியல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிச்சி தானே ஆகும். சரியா? அப்போ காஸ்ட் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோப்பா வருது? ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்லேயே போடலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 1 SP. 1 SP. அடுத்து இங்கே பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 9P. ஓகேவா? இது வந்து செல்லிங் ப்ரைஸ் 1, இது 9ங்கிறது ப்ராஃபிட். சரியா? சரி, இப்போ அவங்க என்ன காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன பண்ணுறோம்? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து இது ஒன்று கழிச்சா தானே லாபத்துக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா? அப்போது 1/8. அப்போ 1/8 ஃப்ராக்ஷனில் இருக்கா? இப்போ இங்கே ஃப்ராக்ஷனில் 1/8க்கு பொருந்துற மாதிரி உள்ள பர்சன்ட் என்னப்பா? 1/8 என்ன சொல்லுவாங்க? 12.5ன்னு சொல்லுவாங்களா? பர்சன்டேஜ் டாப்பிக்கில் பேசிக் கிளாஸில் பார்த்துருக்கோம். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? Next question. The ratio of two numbers 17:6 and the product of their LCM and HCF is 102 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க? 17 × 6 x இதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா 102 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மல்டிப்ளை பண்ண என்னன்னா 42. அப்போ என்ன வரும்? 42. அடுத்து என்னது? இங்கே 102 x² கிடைக்குமா? ஈக்குவல் டு 102. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ x² வேல்யூ என்னதுப்பா? 1. அப்போ x = என்னதுப்பா? 1. அப்போ x = 1னா இங்கே வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது? 102 தான் கிடைக்கிது. அப்போது HCF பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் அவங்க என்ன கேட்குறாங்க? ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க. அப்போ 1 உனக்கு கிடச்சிருச்சு, இன்னொன்று வந்து எனக்கு 102ன்னு கிடச்சிருச்சு. சரியா? இப்போ சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எல்சிஎம். இப்போ HCF இது, எல்சிஎம் வந்து இது. ஓகேவா? இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க? இதோட ரெசிப்ரோக்கல்லாம் தலைகிலி. அப்போ 1/1. சரியா? இப்போ அடுத்து 1/102. சரியா? இது எப்படி நம்ம எழுதலாம்? 1/1னா 1 + 1/102. இந்த 102 இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆனிச்சுன்னா 10, இங்கே +1 இருக்குது. 103/102. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 103/102 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் இஸ் கிரேட்டஸ்ட்? சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்? இந்த விகிதங்களில் மிகப்பெரியது எது? ஓகேவா? எது மிகப்பெரியது அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே உள்ள டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் பெருசாக வருதோ அதுதான் ஆன்சர். நம்ம ஆல்ரெடி அந்த மெத்தடில் போட்டிருப்போம். சரியா? இது இன்னும் நம்ம அந்த மெத்தட் எல்சிஎம் எடுக்காமல் நம்ம பார்க்குறது நம்ம அசம்ஷன்லேயே பார்க்கலாம். சரியா? அது நார்மல் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷனில் பார்க்கும்போது பாருங்கள், இப்போ 60. இப்போ 60ல் 50%க்கு எபோவ் தானே நியரஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ 60ன்னு வச்சுக்கோம், இது 40 கிட்ட இருக்குது. இதில் பாதி எவ்வளோ? 30. அப்போ 50%க்கு மேலே தான் இங்கே 41 இருக்குது. சரியா? இப்போ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம். இங்கே பாருங்கள், இங்கே 60ன்னு வச்சுக்கோம், இங்கே 50ன்னே வச்சுக்கோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இது டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள், கிட்டத்தட்ட 85% இருக்குது. சரியா? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் பாருங்கள், 10%னா 80% போட்டு பாருங்களேன். 80% போட்டு வச்சா 48 வருதா? 48க்கு எபோவே இருக்குது. அப்போ 85% கிட்டே இருக்கும். சரியா? அப்போ வந்து இதுவே 80+% இருக்குது. சரியா? எது டினாமினேட்டர் நியூமேட்டரையும் கம்பேர் பண்ணும்போது. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள் 30. அப்போ 90ல் பாதி எவ்வளோப்பா? 90ல் பாதி 45%. இங்கே எத்தனை இருக்குது? இங்கே 26 இருக்குது. அப்போ 45க்கும் கீழே இருக்குது. அப்போது இதை கம்பேர் பண்ணும்போது இது என்னதுன்னா இது 50%ன்னு வச்சுக்கோம். இது எத்தனை பர்சன்ட் இருக்குது? இது அப்ராக்சிமேட்டாக 50%க்கு மேலே இருக்குப்பா இது. சரியா? இது எத்தனை இருக்குது? இது 45% கிட்ட இருக்குது. அப்போ நியரஸ்ட் இது பாருங்கள் 35. 35 × 70. 70ல் பாதி எவ்வளோ? 35. இதான் 50% தான் எனக்கு 35னா இதுவுமே 50% ப்ளஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே அதிகமாக இருக்கிறது என்னது? 80% கிட்ட இருக்கிறது எதுப்பா? இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். AB is a parallel to CD. A transversal PQ intersect AB and CD at E and F respectively. Angle PEB is equal to 59 degree. G is a point between AB and CD such that angle BEG is equal to 50 degree and angle GFE equal to 33 degree. What is the measure of an angle EGF? Okay,
எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க, ஏபி இஸ் parallel to சிடி. ஓகேவா, இணையான ஒரு கோடு. சரியா, ஏ இது பி, சி டி இது பேரலாக ஒரு போடுறாங்க. அது என்னதுன்னா பி கியூன்னு சொல்கிறாங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, பி கியூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்னது, இது மீட் பண்ணுற இடம் தான் என்னது இ, இது வந்து எஃப். சரியா, இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆங்கிள் பிஇபி. ஓகேவா, ஆங்கிள் பிஇபி இருக்கா, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிள் பிஇபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 59 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்களா? 59 டிகிரின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜி இஸ் எ பாயிண்ட் பிட்வீன் ஏபி அண்டு சிடி. அப்போது ஏபிக்கும் அடுத்து என்ன இருக்குது, சிடிக்கும் பாயிண்ட்டாக இருக்கிறது யாருன்னா இங்கே ஜின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டு தான் ஜின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, கனெக்ட் பண்ணிக்கும். இப்போ அடுத்தவங்க என்ன கேட்குறாங்கடாமா, ஓகேவா, ஆங்கிள் பிஇஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 50 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பி எங்கே இருக்கான், பிஇஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே 50 டிகிரி. 50 டிகிரி. ஓகேவா, இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, சாரி என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஜிஎஃப்இ. ஆங்கிள் ஜிஎஃப்இ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 33 டிகிரி. ஆங்கிள் ஜிஎஃப்இ வந்து 33 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ வந்து பாருங்கள், 59 50 59 50ங்கிறது இருக்கா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா, இப்போ வந்து பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து என்ன முதல்ல கண்டுபிடிக்கணும், நமக்கு என்ன கேட்குறாங்க அவங்க, ஆங்கிள் இஜிஎஃப் அவங்க இந்த போர்ஷன் தானே கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த போர்ஷனை கண்டுபிடிக்கணும். இந்த போர்ஷனை கண்டுபிடிச்சா இது ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ என்னப்பா சொல்லியிருக்காங்க, அது வந்து என்னது 180 டிகிரி. அப்போ 180 டிகிரியில் இந்த வேல்யூ கிடச்சி மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்கள், 59ம் சரிங்களா, ஆங்கிள்ஸோட அந்த ரூல்ஸை நம்ம பார்த்துருப்போம். 59 அடுத்து 50, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னப்பா கிடைக்கும், 59ஐயும் 50ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 9 109. சரி, அப்போ 109 கிடச்சிருச்சு. 180 டிகிரியில் மைனஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட் லைனா 180 டிகிரியில் மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 71. அப்போ இந்த டிகிரி என்னவா இருக்கும், 71 இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180ல் கழிச்சோம்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்ப்பா, 4. அடுத்து 104. 180 டிகிரியில் மைனஸ் பண்ண எனக்கு என்னப்பா கிடைக்கும், 76 டிகிரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த டிகிரி என்னது, 76 டிகிரி. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following numbers is divisible by 7? சரிங்களா, இந்த நம்பர் 84 இருக்குது, இங்கே வந்து 87 வரும். சரிங்களா, இப்போ 84 டிவிசிபிள் நம்பர்னால் இதுவுமே வந்து 84ங்கிற நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ அதனால் இந்த நம்பரில் வந்து ஆப்ஷனில் வந்து இது மாதிரி இருக்குது, இங்கே 7ன்னு வரும். சரியா, அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ வந்து பாருங்கள், அப்போ 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல்னா, இப்போ லாஸ்ட் டிஜிட் இருக்கா, அது டபுள் பண்ணி ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டில் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ 4 2 எத்தனை, லாஸ்ட் டிஜிட் 8. ஓகேவா, அடுத்து 89ல் 8 போச்சுன்னா எத்தனை வரும், அப்போ 81 எதோட மல்டிபிள், 9ஓடது. அப்போ 7ஓட டிவிசிபிள் கிடையாது. சரியா, இப்போ அடுத்து பாருங்கள் 87. சரியா, இதுவுமே 87 வந்து 89னா இதுவும் 7 டேபிள்ஸில் வராது. அடுத்து இவங்களை பாருங்கள் 6 8 7. அப்போ 2 7 எத்தனைப்பா, 14 68. அப்போ 4 54. இப்போ 54 7 டேபிள்ஸில் வருமா, அப்போ 56 தான் 7 டேபிள்ஸில் வரும். அப்போ வந்து 54 வராது. சரியா, இப்போ அடுத்து வந்து பாருங்கள் 8 7 5. அடுத்து இந்த டிஜிட் எடுத்துக்குவோம், 2 5 என்ன 10. அப்போ எடுத்தால் என்னப்பா வரும், 77 கிடைக்குமா. 77 11ஓட மல்டிபிள், 7ஆல் கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற நம்பர் எதுனா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், a boat takes 51 minutes to go 10.2 km in upstream. The ratio of the speed of the boat still water to the of the stream 7:6. How much the total time in hours boat take 17.7 km upstream and 66.3 km downstream அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் த போட்டின் என்னது, வாட்டர் ஸ்ட்ரீம்னா இதோட டிஃப்ரென்ஸ் என்னதுப்பா,
இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க எக்ஸ். அப்போ ஒன்று எக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, இது எக்ஸ்னு வச்சுக்கோம், இது எக்ஸ்னு வச்சுக்கோம். இந்த எக்ஸ் தான் என்னது அப்ஸ்ட்ரீம். இதை ஆட் பண்ணால் என்னப்பா கிடைக்கும், 6 6 12 13 தான் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 எக்ஸ் தான் இது வந்து என்னது டவுன் ஸ்ட்ரீம், இது எக்ஸ் வந்து அப்ஸ்ட்ரீம். ஓகேவா, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, டவுன் ஸ்ட்ரீமும் அப் ஸ்ட்ரீமும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த போட் வந்து என்ன 51 மினிட்ஸு 102 கிலோமீட்டர் இன் அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இது சால்வ் பண்ணலான்னு பார்ப்போமா. இப்போ என்னது 54 102 என்ன சொல்லியிருக்காங்க 51 நிமிட்ஸா. ஓகே, இப்போ 102 கிலோமீட்டர் டிவைடட் பை 51 இன்ட்டு டிவைடட் பை 60 இன்ட்டு என்னது 60 இங்கே மேலே போயிடுமா, இந்த 0 போயிடும். சரியா, அப்போ இங்கே 6 மட்டும் இருக்குமா, அடுத்ததுனா 2 டைம்ஸ் வரும். இப்போ மல்டிப்ளை பண்ண என்னது 12 கிலோமீட்டர் இருக்கும். சரியா, இப்போ 12 கிலோமீட்டர் இருக்கும். சரியா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சோமா. இப்போ வாட்டர் இன் ஸ்டில் வாட்டர் என்ன ஸ்டில் வாட்டரில் எவ்வளோ வருது, டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் நம்ம கேட்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அது வந்து அப்ஸ்ட்ரீம் மைனஸ். ஓகேவா, ப்ளஸ் பண்ணாது அதுதான் என்னது அப்ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது ப்ளஸ். ஓகேவா, 6 6 12 இது ஒன்று 7 6 எத்தனை 13. சரியா, மொத்தம் 13 தான் டவுன் ஸ்ட்ரீம்னு எழுதியிருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ஸ்ட்ரீம் இது ஓகேனா டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோனா இப்போ 12 கிலோமீட்டரை மல்டிப்ளை பண்ணணும். சரியா, 12 கிலோமீட்டர் மல்டிப்ளை பண்ண என்னப்பா 12 இன்ட்டு 13 26 ப்ளஸ் அடுத்தன 13 அப்போ 156. இப்போ 156 என்னது டவுன் ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் டவுன் ஸ்ட்ரீமுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க டவுன் ஸ்ட்ரீம் வந்து 66 கிலோமீட்டர் டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்கப்பா டிவைடட் பை 156. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12. அப்போ 12ங்கிறது எதுக்குப்பா இந்த அப்ஸ்ட்ரீமுக்கு 17.7 கிலோமீட்டர். இந்த எக்ஸுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12. இதை நம்ம சால்வ் பண்ணலாமா 17 சால்வ் பண்ணுவோமா. இப்போ பாருங்கள் 17.7 இது வந்து அப்ஸ்ட்ரீம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கீழே 12 கிலோமீட்டர் ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன கிடச்சிருக்கு இங்கே 66.3 டிவைடட் பை 156. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா. இங்கே 12 இன்ட்டு 13 தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு இங்கே. அப்போ 156 இங்கே மாற்றணும்னா இங்கே 13 மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 13 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா கிடைக்கும் 7 3 21 7 3 21 பேலன்ஸ் 2 23 பேலன்ஸ் 2 அப்போ 3 4 5. சரியா, இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க 177. ஓகேவா, ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 1 0 7 12 13 2301. அதோட என்ன ஆட் பண்ணணும் 66 பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க 3. இங்கேயும் பாயிண்ட் தான் வரும் 4 6 9 2964. அப்போது 2964 டிவைடட் பை 156. ஓகேவா, இப்போ 156ன்னு வருது. சரியா, இப்போது என்ன மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து இது பண்ணணும் பார்த்துங்க 4 டேபிள்ஸில் அடிதா. இப்போ வந்து கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 4 முடியுதுன்னா என்ன வரும் இப்போ 9 4 சார் எத்தனைப்பா வரும் 36ன்னு வரும். அப்புறம் என்னது 6 4 சார் வரும். அப்போ வந்து யூனிட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 9ல் தான் வரும். இப்போ இருக்கு ஏன்னா வந்து 4 டிஜிட் நம்பர். சரி, அப்போ வந்து என்ன வரும்னா 19. சரியா, இப்போ 19 இப்போ கேன்சல் பண்ண நினைக்கும் 1 பாயிண்ட் 4 டிஜிட் இல்லைன்னா புள்ளி வச்சுருக்கோம். அந்த புள்ளி எடுத்துட்டேன், கடைசியில் வந்து என்ன பண்ணோம் இங்கே புள்ளி வச்சுட்டேன். அப்போ 1.9 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, okay, next question. An article was bought rupees 1300. The price was marked up 35%. Thereafter it was sold at a discount of 20% on the market price. What was the percentage profit on session அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1300 இப்போ 1300ல் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஆயிருக்குப்பா 135% ஆயிருக்குப்பா. சரியா, இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3 டைம்ஸ் பண்ணால் 405 ப்ளஸ் அடுத்து என்னது 135 பண்ணால் என்ன கிடைக்கும் 5 இப்போ 1755 இப்போ 1755 கிடைக்குதா. அப்போது இதில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் டிஸ்கவுண்ட்னா இப்போ 1755 இன்ட்டு டிஸ்கவுண்ட்னா 80/100. அப்போ என்ன வரும் 4/5. 4/5னா எத்தனை இதில் எத்தனை வரும் 3 5 இருக்குது, பேலன்ஸ் 2 5 1. அப்போ 4 மல்டிப்ளை பண்ணால் 4 20 பேலன்ஸ் 2 4
4 3s are 12, 13 14. அப்போ 404 வருது. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டார்டிங்கில் ஒரு வேல்யூ என்னதுப்பா 1300. டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரும் 104 டிவைடட் பை 1300 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 13 52 52 104. அப்போ சீட்டு கட்டில் வந்து 4 13 இருக்கும். 52 கார்ட்ஸாக மொத்தம். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 4 13 எதுனா 52. அப்போ 8 13 எதுனா 104. அப்போ 8 13 104னா ஆப்ஷன் வந்து 8%. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள். ரூட்டில் என்ன இருக்குது? கியூப் இருக்குது. சரியா? அப்போ 1331 என்னது 11ஓட கியூபா? அப்போ ஓகேவா? இப்போ ரூட் எடுத்தால் 11. இப்போ அது இதே வந்து 10, அதாவது பவர் 4ல் இருக்குது. ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 10 இன்ட்டு எத்தனைப்பா 5/33 இன்ட்டு 30. ஓகேவா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே அடித்தா 3 டைம்ஸ் போகும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது 5. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். At what percent the rate of interest in the percentage per year will be the sum of the money doubled itself 5 years on simple interest அப்படின்னு சொல்கிறாங்க. 5 years on simple interest 5/100. ஓகேவா? 1/20%. ஓகேவா? அப்போ என்ன வரும்? இங்கே பிரின்சிபல் போகுமா? அப்போ 1/20% என்னது 20%. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள ப்ராக்கெட்டை நம்ம பார்ப்போம். சரியா? செட் ப்ராக்கெட் வரைக்கும் உள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா? அடுத்து எல்லாமே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள் 11 மைனஸ் உள்ள ஆட் ஆகிக்கும். இங்கே வந்து 8 எத்தனை 13 போச்சுன்னா எத்தனை வரும் +2 வருமா? இங்கே மைனஸ் உள்ளே வந்துடும். அப்போ வந்து 14 போச்சுன்னா 12. அப்போ 12 இன்ட்டு 8/4 இருக்குமா? இங்கே எத்தனை டைம்ஸ் வருமா? 3 டைம்ஸ். ஓகேவா? இப்போ எத்தனை வரும் 14 14 - 2 எத்தனை? ஓகே, 14 - 2 எத்தனை? 12 12 இங்கே 4 போச்சுன்னா எத்தனை நாள் 3. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை. சரிங்களா? சிம்பிளிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்டை பார்ப்போமா? இப்போ 11 மைனஸ் அடுத்து என்ன 13. அப்போ என்ன 2. ஓகேவா? அடுத்து இந்த 2 இங்கே போச்சுன்னா மைனஸ் இங்கே உள்ளே வந்துடும். இப்போ 14 - 2 என்ன 12. அப்போது 8/4 இன்ட்டு 12 இங்கே எத்தனை 3 டைம்ஸ் வருமா? அப்போது 8 3 சார் எத்தனை 24ன்னு கிடைக்கும். இப்போ 24 மேலே டிவைட் இருக்கே என்னது 144. 144னா 144 டிவைடட் பை 12 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? இது எத்தனை டைம்ஸ் போகும்? இங்கே 12 டைம்ஸ் போகும். இதை அடித்தா எத்தனை 6. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் ராட் and his shadow are in the ratio 2:√2. Find the angle of elevation of sum. ஓகேவா? find the angle of elevation of the sum. ஓகேவா? ஒரு ராட் இருக்குப்பா, இது வெர்டிக்கல் ராட், அது வந்து 2ன்னு சொல்கிறாங்க. அதோட ஷேடோ இங்கே தானே விடும். அப்போ ஷேடோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா √12ன்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இது ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு கிடச்சிச்சு. அப்போ இந்த இடம் ஹைப்போடெனஸ் கேட்குறாங்க. அப்படின்னா டீட்டாவோடத்தில் என்ன பார்க்கும்போதுன்னா tan θ வருமா? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அடுத்த பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம் தான் என்ன சொல்லுவாங்கன்னாப்பா tan θ. சரியா? என்ன சொல்லுவாங்க? tan θன்னு சொல்லுவாங்க. இந்த இப்போ என்ன சொல்லுவாங்க? ஆப்போசிட் சைடு 2/12 √12 இருக்கா? இந்த 12 இந்த இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 2 டிவைடட் பை 4 இன்ட்டு 3. ஓகேவா? இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குது. இந்த 4 வெளில எடுத்தால் 2/2 √3ன்னு கிடைக்குமா? இப்போ கேன்சல் பண்ணால் 1/√3ன்னு கிடைக்கும். tan θலப்பா இங்கே tan θ ஈக்குவல் டு 1/√3ன்னு கிடைக்கிது. அப்போ டீட்டா படி பார்த்தா டீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். tan θ ஒரு 1/√3னா அப்போ 0 1/√3 எது வரும்? 30 டிகிரியில் வரும். 0 டிகிரி 0. அப்போ வந்து என்னது? ஆப்ஷன் டி தான். இது என்னது? 30 டிகிரி தான் எனக்கு என்னதுப்பா 1/√3. ஓகேவா? அந்த ட்ரிக்னாமெட்ரி அந்த டேபிளில் படிச்சிருப்போம். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, next question. X minus 1/x is equal to 10. Then the value of x cube minus 1/x cube. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 10 cube இங்கே மைனஸ் வந்திருக்கா ப்ளஸ் பண்ணணும். அப்போது
எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஓகேவா. இப்போ எக்ஸுக்கு எக்ஸ் நம்ம 10 எடுத்துக்கிறோம். இப்போ 10 கியூப்னா என்னதுப்பா 1000 ப்ளஸ் 3 × 10 30 ஓகேவா. அப்போ 1030. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A cook earns 8,400 per month. If she spends 60% of it each month, how much will save by 1/4 of the year அப்படின்னு கேட்குறாங்க. How much will save 1/4 of the year? அப்போ வந்து 12ல் 12 மாதத்தில் 1/4 எவ்வளோப்பா? அப்போ 3 மாதம். அப்போ 3த்துக்கு தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்போ 84,000 84,000ல் 60% போச்சுன்னா நமக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணுறது? சேவிங்ஸ் இருக்கிறது 40%. இப்போ 40% நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. 0 4 4 16 32 33. அப்போ 3360. அப்போது 3360 எவ்வளோ கிடச்சி? எத்தனை மாதத்துக்கு போகும்? 1/4 மந்த் தான் பார்க்க போகிறோம். வருஷத்தில் 1/4 வருஷத்தில் 1/4னா 3 மாதம். அப்போது 3 மாதத்துக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0 3 6 are 18 3 3 are 9 10 3 3 are 9 10. அப்போ 180. அப்போ 10,080 ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Given are the ages of the 5 people 20, 30, 35, 40, 45. Calculate the average in years அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 50 50 இங்கே ஒன்று 90 90 90 ஒரு 45 அங்கே போச்சுன்னா எத்தனை? 80 ஆட் பண்ணாதணும். 8 8 14 17 170. அப்போ 170 டிவைட் பை 5 கேன்சல் பண்ண என்ன வரும்ப்பா? 34. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Okay, next question. Akash at invested 90,625 at 8% per annum for 1 year compound interest compounded half yearly அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து டபுள் ஆகிக்கும். இயர் வந்து 2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ வந்து ஹாஃப் இயர்லினா பர்சன்டேஜ் தான் என்ன ஆகும்? பாதி ஆகும். அப்போ இயர் வந்து என்ன ஆகும்? 2 years ஆகும். புரியுதா? அப்போ இயர் வந்து 2 years ஆகும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குதா? பிரின்சிபால் 90625 அது என்னவாயிருக்குன்னா 104%. இப்போ 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்னதுப்பா? 4 டிவைடட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர் ஓகேவா. 90625 இன்ட்டு 104 பை 100. இதில் 1/4 எவ்வளோப்பா? இதில் 1/4 26 25 இன்ட்டு 26 ஒரு 25 சரியா. இப்போ 25 இதில் முடியுது. இதுவும் 25ல் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அப்போ 90க்குள்ளே எத்தனை 25 இருக்குது? 3 25 இருக்குது. 75 பேலன்ஸ் 50. அப்போ 150க்குள்ளே எத்தனை 25 இருக்குது? 6 இருக்குது. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 6. இங்கே 25 இருக்குது ஓகேவா. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 25 இருக்குது ஓகேவா. இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 3625ல் எத்தனை 25 இருக்குன்னு பார்ப்போம். இந்த 25 கேன்சல் பண்ணுவோம். அப்போ ஒரு 25 இருக்குது. பேலன்ஸ் எத்தனை? 11. இங்கே எத்தனை இருக்குப்பா? 4 25 இருக்குது. பேலன்ஸ் 125 இங்கே எத்தனை? 5 இருக்குது. அப்போது 145 இன்ட்டு 26 இன்ட்டு 26. அப்போது 6 6 are 36 36 இன்ட்டு 3 5 என்னது? 6 5 are 30. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 0ன்னு முடியும்ப்பா. 0ன்னு முடிகிற ஆப்ஷன் எங்கே இருக்குது? 98020 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 98020 தான் வரும் சரியா. யூனிட் டிஜிட் வச்சு போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்குப்பா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ராபின் அண்ட் வருண் டுகெதர் கேன் பெயிண்ட் எ ஹால் இன் 6 days. ராபின் அலோன் கேன் பெயிண்ட் எ இன் 42 days. ஹவு மெனி டேஸ் கேன் வருண் அலோன் பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இப்போது என்ன பண்ணுறாங்க? ராபினும் வரும் டைம் அண்ட் ஒர்க் கேட்குறாங்களா? ஓகே, ராபினும் வருணும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 6 நாள் எடுத்துக்கிறாங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ராபின் மட்டும் என்ன பண்ணுறான்? அலோனா என்ன பண்ணுறான்? 42 நாளில் முடிக்கிறானா. அப்போது எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? இப்போ நான் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இப்போ 42 அடுத்து 6. இப்போ 6ஆல் பண்ணோம்னா 7 6 are 42 ஒரு 6 இருக்குது. அப்போ 42 தான் வரும். இங்கே 1 times வரும் எஃபிஷியன்சி. இதோட என்னது? 7 times வரும் ஓகேவாப்பா. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க? வருணோடது கேட்குறாங்க. ராபின் இங்கே இருக்கான். இப்போ ரெண்டுத்தோட எஃபிஷியன்சியோட டிஃப்ரென்ஸ் என்னதுப்பா? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? மைனஸ் பண்ணால் 1. அப்போ 7ல் 1 போச்சுன்னா எத்தனை? 6. அப்போ 42 டோட்டல் ஒர்க் டிவைடட் பை 6னா
கேன்சல் பண்ணால் 7 ஓகேவா. அப்போது வருண் மட்டும் எத்தனை நாளில் வேலை செஞ்சுருப்பானா 7 நாளில் செஞ்சுருப்பான் ஓகேவா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவாப்பா. okay next question, a vendor sold 4 chocolates for rupees 1 thereby gaining 100%. how many chocolates did he buy for rupees 1 அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு வியாபாரி ஒன்றுக்கு 4 மிட்டாய்களை விற்பனை செய்வதன் மூலம் 100 லாபம் பெறுகிறார் எனில் அவர் ஒன்றுக்கு எத்தனை மிட்டாய்களை வாங்கியிருப்பார் அப்படிங்க. இப்போ ஒரு ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்களை வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா. இப்போது என்ன வருதுன்னு, இப்போ 1/4 என்னப்பா வரும் 0.25. இதுதான் எனக்கு மெத்தட் சரியா, இதுதான் விற்கிறது. அப்போது ப்ராஃபிட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் 1 ப்ளஸ் ப்ராஃபிட் பை 100 ஓகேவா. இப்போ ப்ராஃபிட் வந்து என்னவா இருக்குன்னாப்பா, இங்கே வந்து 100, இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து 100 என்ன 1 1. இப்போ 1 + 1 என்னதுப்பா 2 ஓகேவா. அப்போ 2ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. அப்போ டபுளாக இருக்குது. அப்போது என்ன இருக்குன்னா 1 இது என்ன இதாக இருக்குன்னா ப்ராஃபிட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து 2CP SP is equal to 2CP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னவா இருக்குப்பா, இப்போ வந்து 1/4ங்கிறது 4 சாக்லேட்டுங்கிறதா. அப்போ 4 × 2 என்னது டபுளாக இருக்குமா. அப்போது 4 × 2 என்னது, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 4 × 2 என்னது 8 ஓகேவா. 4 × 2 8 ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், a group of the people consists of men, women, children. Among the 20% are men, 50% are women and the rest of children. அப்போ வந்து 20% 50%, அப்போ ரிமைனிங் இருக்குது 100%ல என்னதுப்பா 30% சரிங்களா. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோனா 45 50ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. த ஆவரேஜ் வெயிட் இந்த கேஜி ஆஃப் த குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ 20, அப்போ 20 × 45 எவ்வளோப்பா வருது. இப்போ 20 × 45 எவ்வளோனா, இப்போ 20 × 45 எவ்வளோப்பா வருது. அப்போ 20% கொடுத்துருக்காங்களா. அப்போ 20% மென்னுனா 20 × 45 20% எவ்வளோப்பா வரும். 20% எவ்வளோ வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10% எவ்வளோ 4.5. அப்போ 20% எவ்வளோ 9 ஓகேவா. அப்போ 20% எவ்வளோப்பா 9 ஓகேவா. அடுத்து 50%, இதில் 50% எவ்வளோ 25. அடுத்து இதில் 50% எவ்வளோப்பா. இப்போ அடுத்து 30% எவ்வளோ 50ல் 30% எவ்வளோப்பா வரும் 30%. 10% தான் இதுனா 15% 10 ஓகேவா. 10% 10 ஓகேவா. இதில் 10% தான் என்னது 5 15 10 தான் என்ன சொல்லுவாங்க 20 15 தான் எனக்கு என்னது 30. அப்போ வந்து என்னது 15 தான் எனக்கு 30. இதில் ஆட் பண்ண எவ்வளோ வருப்பா 10 40 49. ஆன்சர் வந்து 49. எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நம்ம சரியா. Next question, in a bag containing red, green and pink tokens, the ratio of the red to green tokens 7:20, while the ratio of the pink to red tokens was 15:12 சரிங்களா. அப்போது பிங்க் டு ரெட்டுங்கும் போது என்னது, இங்கே ரெட் டு க்ரீன் இருக்குது. அப்போ ரெட்டு டு க்ரீனுனா அப்போ ரெட்டு தான் காமனாக இருக்கனால ரெட்டை தான் நம்ம சென்டரில் வச்சுக்கிற மாதிரி நம்ம ரேஷியோ எழுதணும். அப்போ பிங்க் டு ரெட்டுங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ பிங்க் டு ரெட்டுனா என்னதுப்பா 15:12. அப்போ பிங்க் டு ரெட்டு. அடுத்து என்னது க்ரீனா, அடுத்து க்ரீனு. அடுத்து க்ரீனு. இப்போ 15:12. இப்போ அடுத்து க்ரீன் என்னப்பா இருக்குது, அடுத்து என்ன 7:12. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட்டு டு க்ரீனு. அப்போது ரெட்டு டு க்ரீன் ஓகேவா. ரெட்டு டு க்ரீன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 7:20 சொல்லியிருக்காங்க. 7:20 ஓகேவா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா க்ரீன் டு பிங்க்கு கேட்குறாங்க. அப்போ க்ரீன் டு பிங்க்கு கேட்குறாங்க, ரிவர்ஸில் எழுதணும். அப்போ க்ரீன் டு பிங்க்கு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு க்ரீனு அடுத்து பிங்க்கு சரிங்களா. அப்படி பார்த்துருமா என்ன வரும் 35 3 105. இப்போ அடுத்து 14 7 8 84. இப்போ அடுத்து 20. இப்போ 20 என்ன வரும்ப்பா 240. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க 240க்கும்
105க்கு தான் கேட்குறாங்க. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் இது எத்தனை 5 இருக்குது? 4 5 இருக்குது. பேலன்ஸ் 4னா எத்தனை? இங்கே எத்தனை? 8 5 இருக்குது. இங்கே எத்தனை 5 இருக்குது? 2 5 இருக்குது, 1 5 இருக்குது. சரியா? இப்போ 3 டேபிள்ஸில் அடிக்கலாமா? இப்போ ஒரு 3 இருக்குது, பேலன்ஸ் எத்தனை? 6 3s are 18. அப்போ வந்து 7 3s அப்போ 16:7. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 16:7. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Alok, Geeta and Suresh invest 56, 52 and 69 respectively to start a business. At the end of the year's total profit 76,700. 31% of the total profit is earned given to charity. The rest of the divided in them the ratio of their investment. What will the share of Suresh? அப்போ சுரேஷோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாரு, இப்போ ரேஷியோ எடுக்கும்போது நம்ம 0 0 இங்கே கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுது. எல்லாமே ரேஷியோவில் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இதை அடிக்க முடியுமா? இது 4 டேபிள்ஸில் வருது. இது எத்தனை வருதுப்பா? இது 7 டேபிள்ஸில் 6 டேபிள்ஸில் வருதா? 7ல் வருது. சரியா? அடுத்து வந்து இது என்னது? 3 டேபிள்ஸில் அடிக்கவும் முடியாது, ஏன்னா 2 தான் கேன்சல் ஆகும். சரியா? இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 எல்லாமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 56 52 69 இதுதான் நம்ம எடுக்க முடியும். ரேஷியோவில் வேறு எதுவும் எடுக்க முடியாது. யார் நமக்கு எடுக்கணும்? சுரேஷ் 69 அவங்கள தான் எடுக்கணும் முதல்ல. சரியா? இப்போ அவங்க சுரேஷோட ஷேர் தான் சொல்லுவாங்க. இந்த 78,700 எனக்கு 31% ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேரிட்டி கொடுத்துட்டாங்க. இந்த 76,700 சேரிட்டி கொடுத்துட்டா மிச்சம் எத்தனை இருக்குப்பா? 100%ல் 69% தான் அவங்களுக்கு லாபம் மொத்தம். அப்போ 76,700. இப்போ 76,700 இதில் 69% கண்டுபிடிக்கணும்ப்பா. 69% கண்டுபிடிச்சா என்ன வரும்ப்பா? ஓகே, 9 7s எத்தனை? 63யா? 6. அப்போது 9 6 எத்தனை? 54 54 ஒரு 6 எத்தனை? 60. அப்போ 9 63. அடுத்து என்ன? 69 ப்ளஸ் அடுத்து என்ன வருதுப்பா? 6 6 7 6 42 36 40 6 30 7 6 42 42 என்னது? 46. ஆட் பண்ணாலும் 23 9 12. அப்போ 5 2 9 2 3. அப்போ 5 2 9 2 3. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 69 ப்ளஸ் இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கப்பா? 52. ரேஷியோ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? சுரேஷோட தானே கேட்குறாங்க, அவங்க தான் மேலே போடணும். சரியா? அப்போ 56 52 69. 56 52 69. சரியா? இப்போ ஆட் பண்ண என்னப்பா கிடைக்கும்? இது எதுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னா 5 2 9 6 3 மல்டிப்ளை பண்ணணும். சரி, இப்போ அதை ஆட் பண்ண என்னப்பா கிடைக்கும்? 6 8 8 8 16. இது ஒன்று 17. பேலன்ஸ் 1. இப்போ அடுத்து என்னப்பா வரும்? இப்போது சாரி இங்கே என்ன வரும்ப்பா? 6 2 9. இப்போது 11 6 15 16 17 பேலன்ஸ் 1. ஓகேவா? இங்கே 5 3 5s are 15 16 17. அப்போ 177. அப்போ 177 கிடைக்குது. அப்போ 69 டிவைடட் பை 177 இன்ட்டு 52963. ஓகேவா? அப்போ 52963. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண என்ன வரும்? ஓகேவா? இந்த 300 இது என்ன ஒரு 3 டிஜிட் நம்பர் அடுத்து 5ஆக மாறி இருக்கு. அப்போ இது இன்னொரு 3 டிஜிட் நம்பரில் பண்ணால் தான் எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? இன்னொரு 5 டிஜிட் நம்பர் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்கள் 177. ஓகேவா? இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 7s are 21. பேலன்ஸ் 2 7 3s are 21. 21 21 21 22. ஓகேவா? 7 3s are 21 21 22 23. ஓகேவா? 3 பேலன்ஸ் 3 4 5 5 3 1. அப்போ 53 சில்லரை வருது. என்னது? 00. ஓகேவா? இப்போ என்ன வருதுப்பா? இதில் 53100. இதில் வந்து என்ன 177 நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போமா? மைனஸ் பண்ணி பார்ப்போம். மைனஸ் பண்ணி பார்த்தா என்ன வரும்? இங்கே 100ல் 77 போச்சுன்னா எத்தனைப்பா வரும்? இங்கே 0 வரும். ஓகே, 100ல் 77 போச்சுன்னா எத்தனை வரும்? 10ல் 3. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து எத்தனை வரும்? 10ல் இங்கே ஓகே 9ல் 7 போச்சுன்னா எத்தனை வரும்? 9ல் 7 போச்சுன்னா எத்தனை? 6. சரியா? இப்போ வந்து எத்தனை வரும்? 2. ஓகேவா? 2. இப்போ வந்து எத்தனை வருது? 2 3. ஓகேவா? இங்கே 2. ஓகே, இப்போ 2 வருது.
ஓகேவா 2 3 இங்கே 6 3 இல்லை 2 3 எழுதி ஓகேவா 2 3 ஓகேவா இங்கே எத்தனை வருது 9 வருதா அப்போ ரிமைனிங் என்ன வரும் 9 தான் வரும் இங்கே இப்போ 10 இங்கே கனவா இங்கே 0 9 இருக்கும் ஓகேவா 9 போச்சுன்னா இங்கே என்ன வரும் 5 to 9 16 கிடைக்குமா இப்போ மைனஸ் பண்ணால் எனக்கு 5 to 9 16 கிடைக்கும் ஓகேவா இப்போ நமக்கு என்ன எடுத்திருக்கோம் 300 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 53100 கிடைக்குது 53100 கிடைக்கும் போது இப்போ 300ஆல் ரேண்டமாக நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு 5300 கிடைக்குது இதை சரியா இதை கேன்சல் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே -1 பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கும் -1 அதை பண்ணால் 177 மைனஸ் பண்ணால் எனக்கு 5 to 9 16 கிடைக்குது அப்போ வந்து என்னவாப்பா இருக்கும் இங்கே 299 இருக்கும் 299 இருக்கும்போது 299 இருக்கும்போது இப்போ நியரஸ்ட்டு பார்க்கும்போது யூனிட் டிஜிட்டில் பார்க்கும்போது எவ்வளோ வருது 9 9s are 81 அப்போது இது வராது இப்போ 1 முடியறதுல பார்க்கணும் இப்போ 1 முடியறதுல பாருங்கள் அதே போல் தான் இங்கே 70 வச்சு போடுங்க மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 299 இன்ட்டு 69 9 9s are 81 பேலன்ஸ் 2 9 9s are 81 89 அப்போ பேலன்ஸ் 8 9 9 18 18 18 ஒரு 8 எத்தனைப்பா 18 ஒரு 8 எத்தனை 26 சரியா ப்ளஸ் 18 ஒரு 8 எத்தனை 26 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 அடுத்து 6 6 36 7 6 4 9 6 எத்தனை 54 பேலன்ஸ் 5 59 ஓகேவா அப்போ பேலன்ஸ் 5 அடுத்து 6 6 12 12 ஒரு 5 எத்தனைப்பா 12 12 ப்ளஸ் 5 எத்தனை 17 ஓகேவா ஆட் பண்ண எவ்வளோ வருது 11 15 16 20631 ஆப்ஷன் வருதா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இப்போ ஏன் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2 யூனிட் டிஜிட் 1ல் முடியுது ஸோ அதனால் 631 முடியுது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகே Okay. Next question. Following marks obtained by 5 students in the test 45, 67, 80, 56 and 72. What is the range? Range na enadappa highest marks minus lowest mark. Illa highest eduppa 80. Okay. Lowest edu 45. இது ரெண்டுத்துக்கு எவ்வளோப்பா 80 minus 45 எவ்வளோ வரும் 35. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் okay next question Aravind is now 40 years old Asha is 25 years old how many years ago the Aravind was 4 times old as Asha அப்போ எத்தனை வருஷம் வந்து முன்னாடி போனால் ஆஷாவுக்கும் உங்களுக்கு ரேஷியோ வந்து 4 times ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ 1:4 பார்ப்போம் இப்போ மைனஸ் பண்ணனா எவ்வளோ 30 அடுத்து இங்கே என்னவா இருக்கும் -10 பண்ண ஆப்ஷன் வச்சு போடுவோமா அப்போ இங்கே என்ன 15 ரேஷியோ வந்தால் 2:1 இருக்குது அப்போ 20 இயர்ஸ் போடும்போது இங்கே 20 ஓகேவா அடுத்து இங்கே 20 போச்சுன்னா எத்தனைப்பா வரும் 5 அப்போது 4:1 கிடைக்கிற ஆப்ஷன் எங்கேப்பா இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் 4 times as old as ஆஷா இது வந்து யாருப்பா அரவிந்த் ஓகே ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டுக்கலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் A sum and product of the root is a quadratic equation or 4 minus 3 root 2 and minus 28 respectively then find the quadratic equation அப்படின்னு சொல்கிறாங்க சரியா find the quadratic equation அப்படின்னு கேட்குறாங்க சரியா இப்போ நம்ம பாருங்கள் இது வந்து என்னென்னா quadratic equationனா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்கொயர் வேல்யூ இருக்கும் ப்ளஸ் அதோட சம்மு ஓகேவா சம்மு என்னவா இருக்கும் எக்ஸ் மல்டிப்ளை ஆடுன்னு பார்ப்போமா மல்டிப்ளை ஆடு பார்க்கும்போது இந்த மெத்தடில் போடும்போது மல்டிப்ளை ஆடு மெத்தடில் போடும்போது இங்கே வந்து ஆட் பண்ணக்குள்ளே எனக்கு என்ன கிடைக்கும் சம்மோட வேல்யூ இங்கே இருக்கணும் அடுத்து ப்ராடக்ட் தான் எனக்கு என்ன இங்கே இருக்கணும் இங்கே மைனஸில் வந்திருக்கா கலந்து வந்திருக்கா அதனால் மைனஸ் வந்து என்னவாக இருக்கணும் -28 ஓகேவா ஈக்குவல் டு 0 இப்போ சம்ம வந்து என்ன பாருங்க எக்ஸ் ஸ்கொயரு அதுக்கப்புறம் 4 minus 3 root 2 எக்ஸ் -28 அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சம் என்னது 4 minus 3 root 2 எக்ஸ் மைனஸ் இங்கே வேல்யூ வந்திருக்கா -28 is equal to 0 கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் டேர்மு எக்ஸ் டேர்மு கான்ஸ்டன்ட் ஓகேவா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா
ஏன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கா, ஸோ அதனால் மைனஸ் வந்திருக்கனால இங்கே ஒரு மைனஸ் பண்ணால் தான் எனக்கு வரும். ஓகேவா? அப்போது இங்கே கூட்டும் போது எனக்கு வந்து நான் ப்ளஸில் வந்தாலும் இங்கே மைனஸில் தான் வரணும். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In an election, there were two candidates. One candidate secured 48% of the votes, was defeated by other candidate 756 votes. அப்போ find the total number of votes polled. சரியா? அப்போ 100% 48% வந்து ஓட்டு எடுத்திருக்காங்க. சரியா? இன்னொருத்தவங்க டிஃபீட் ஆனவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் எவ்வளோனா 756 ஓட்டு வித்தியாசத்தில். அப்போ 48 100ல் போச்சுன்னா எவ்வளோ? 52. இந்த 52 தான் வித்தியாசம். 48ல் 52க்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ? இந்த 4%. சரியா? இந்த 4% தான் எனக்கு வந்து 756னா அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இதில் எத்தனை 4 இருக்குது? ஒரு 4 இருக்குது, பேலன்ஸ் 3. அப்போ 35க்குள்ளே எத்தனை 4 இருக்குது? 8 4s are 32. பேலன்ஸ் எத்தனை? 3. அடுத்து எத்தனை? 9. ஓகேவா? அப்போ 9. அப்போ 189. அப்போ 100% கேட்குறாங்க. நான் 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 18900. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A solid metallic sphere of the radius 10 cm is melted and recasted into 125 identical sphere. What is the ratio of the surface area of the original sphere to total surface area of the 6 smaller spheres so formed அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்ப்போமா? பாருங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கப்பா? ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர்னு கேட்குறாங்க. ஸ்பியருக்கு என்னது? 4/3 pi r cube. சரியா? அதே வந்து என்னது இதுக்கு சொல்லுங்க? 4 pi r square. எதுக்கு சொல்லியிருக்காங்கப்பா? சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. சரியா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 10 cm சொல்லியிருக்காங்க. மெல்டட் டு ரீகாஸ்ட் 125 ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். இப்போ ஒரிஜினல் ஸ்பியரும் கண்டுபிடிக்கணும், ஸ்மாலர் ஸ்பியருக்கு நம்ம கண்டுபிடிச்சா தான் நமக்கு என்ன பண்ணணும்? அப்போ வந்து ரேஷியோ ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பியருக்கும் அப்புறம் என்ன கேட்குங்க? ஸ்மாலர் ஸ்பியருக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்மாலர் ஸ்பியருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா முதல்ல. அப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு என்ன? ரேடியஸ் வந்து 10 cm எது கொடுத்துருக்காங்க? ஸ்பியர் ஆஃப் த ரேடியஸ். இது வந்து ஒரிஜினல் ஸ்பியருக்குப்பா. அப்போ வந்து என்ன சொல்ல? ஒரிஜினல் ஸ்பியருக்கு என்னன்னா 4/3 இன்ட்டு பை ஆர் என்னதுப்பா சொல்லியிருக்காங்க? 10,000. அப்போ என்னது? 4000 பை டிவைடட் பை 3. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா? 125 ஸ்மாலர் க்யூப்ஸா? இப்போ வந்து ஒரு ஸ்மாலர் க்யூப் கண்டுபிடிக்கணும்னா 125வா? இப்போ மேலே போச்சுன்னா என்ன வரும்ப்பா? இப்போ 1/125ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோம். இங்கே 5 டைம்ஸ் வரும், இங்கே 4 டைம்ஸ் வரும். இங்கே அடித்தா அந்த 14னா 8. அப்போ 32/3ன்னு வருமா? இப்போ 32/π/3ன்னு கிடைக்கும். சரியா? 32/3ன்னு கிடைக்குமா? ஓகேவா? 8 4 இருக்குன்னா 32 3. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போது அவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மாலர் ஸ்பியர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரிஜினல் ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப் இருக்கா? இப்போ 4/3 பையா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 4/3 pi r cube is equal to 32/3 pi. ஓகேவா? இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 4 டைம்ஸ் போச்சுன்னா 8 வரும். இங்கே 3 கேன்சல் ஆகிடுது. இப்போ r is equal to என்னப்பா? 8 r கியூபுக்கு 8னா இப்போ r வந்து என்னது? 2 பவர் கியூப் தானே கேட்டால் மாறும். இப்போ r is equal to 2. இப்போ r is equal to 2. ஓகேவா? இப்போது அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பியர். ஒரிஜினல் ஸ்பியருக்கு என்னதுப்பா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க? 10. ஒரிஜினல் ஸ்பியருக்கான ரேடியஸ் 10. இப்போ சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஆஃப் த ஸ்மாலர் இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2. புரியுதுங்களா? அப்போ 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 4/3 பை ஆர் கியூபா? சரியா? 4/3 பை ஆர் கியூப். இப்போ என்ன? 4 பை ஆர் ஸ்கொயர். இங்கே என்ன வந்துருக்கு? 4 பை ஆர் ஸ்கொயரா? அப்போ 4 இன்ட்டு பை இன்ட்டு அடுத்து ஆர் ஸ்கொயர் என்னதுப்பா? 10னா 100. அப்போது 400 பை. இப்போ அதே இங்கே என்ன வந்திருக்கணும்ப்பா? 4 பை ஆர் ஸ்கொயர்டு. இப்போ 4 இன்ட்டு பை இன்ட்டு ஆரோட ஸ்கொயர் என்ன? 2 2s are 4 4 4s are 16 பை. ஓகேவா? 16 பைன்னு கேட்குறாங்க. சரி, அவங்க என்ன கேட்குறாங்க? ரேஷியோ தானே கேட்குறாங்க.
ஓகேவா? அவர் ஒரு கோளத்தின் மொத்த பரப்பிற்கும் இடையிலான விகிதம் என்ன? இப்போ ரேஷியோ கேட்குறாங்க. அப்போது 6 ஸ்மாலர் ஸ்பியர்ஸ் ஃபார்முடு அப்படிங்கிறாங்க. அப்போது ஸ்மாலர் ஸ்பியர் எவ்வளோ நமக்கு கிடச்சோ 16 பைன்னு கிடச்சிருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில். அப்போ இங்கே ஒரு 6 நம்ம விட்டுட்டோம்ல, அப்போ இன்ட்டு 6 ஸ்மாலர் ஸ்பியர். ஓகேவாப்பா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 4 4 சார் 16, அப்போ 100 பைவு, இங்கே 4 பை இன்ட்டு எத்தனை 6, இங்கே 4 பண்ணால் 25 அடுத்து என்னப்பா இருக்கீங்க? ஓகேவா? 25 இங்கே 6ன்னு இருக்கும். சரியா? இப்போ 25:6 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In a circle the length of the chord 12 cm, the perpendicular distance is formed the circle to the chord is 5 cm. What is the radius of the circle அப்படின்னு கேட்குறாங்க. What is the radius of the circle ன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கார்டா, இப்போ பெர்பெண்டிகுலரானது ஒரு கார்டு. இப்போ என்னது 12. சரியா? 12ன்னு இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டாக பிரிக்கக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கப்பா? அவங்களோட இப்போ இதை கேட்குறாங்க, ரேஷியோ, அதாவது ரேடியஸ் கேட்குறாங்க. இப்போ ரேடியஸ் கேட்கும்போது என்னதுன்னா, இங்கே இப்போ ரெண்டாக பிரிங்குதா? இப்போ ரெண்டாக பிரியுதுன்னா இங்கே 6, ரெண்டாக பிரியுதுன்னா 6. பேலன்ஸ் என்னதுப்பா இருக்குது? த கார்டு சர்க்கிள் ஆஃப் த கார்டு என்ன சொல்லியிருக்காங்க? 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கார்டுக்கும் சர்க்கிளுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? சென்டர் வந்து என்னது? 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஹைபோடெனியஸ் பித்தாகரஸ் தேரம் வருதா? அப்போ வந்து 5ஓட ஸ்கொயரு 6ஓட ஸ்கொயரு 25 + 36 ஆட் பண்ணால் என்னப்பா வரும்? 11 61 ரூட். ஒரு ரூட் 61 தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பாருங்கள். ரூட் 61 சென்டிமீட்டர் இருக்கா? இல்லை. அப்போ வந்து 8 8 சார் எத்தனை? 64. நியரஸ்ட்டு பாருங்கள். 8 8 சார் 64னா அப்போ 8ஓட ஸ்கொயருக்கு நியரஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 8க்குள்ளே. அப்போ 9 வராது, 10 வராது. இங்கே பாருங்கள், இது 7 வருது. 8க்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. எது இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். A conical vessel has been base 31 cm, height 45 cm. The water is poured into vessel until 2/3 full. Find the volume centimeter square the water in the vessel அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார்முலா என்னப்பா சொல்லியிருக்காங்க இதுக்கு? இப்போ வந்து கோனிக்கல் வெசல் கணுவோம் 1/3 என்ன சொல்ல? 1/3 × பை r ஸ்கொயர்ட் h. சரியா? பை r ஸ்கொயர்ட் h 2/3 என்ன சொல்லியிருக்காங்கப்பா? 2/3 என்ன சொல்லியிருக்காங்க? ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை எழுத தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இப்போ r ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்கும்? 2/3 × 1/3 × பையோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஆறுக்கோட ஸ்கொயர் என்னப்பா? 31ஓட ஸ்கொயர். ஓகேவா? 961 ஹைட் வந்து எவ்வளோ? 45. ஓகேவா? அப்போது 3 3 சார் 9, 9 5 சார் எத்தனை? 45. ஓகேவா? அடுத்து 9. ஓகேவா? 9 5 சார் 45னா இங்கே 5 வருமா? அப்போது இங்கே வந்து என்னது? 9 61. இங்கே என்னப்பா இருக்குது? 2 5 சார் 10. அப்போது 10. அப்போது பை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9610 பை. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்ப்பா. ஓகே, தேங்க்யூ.